அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. இன்றைய வலைதளம் என்பது இளைய சமுதாயத்தை பிடிப்பதற்காக வேண்டி விரிக்கப்பட்ட வலை என்பதை அருமையான முறையிலே நம் முன்னால் எடுத்து காட்டியுள்ளார்கள். அல்லாஹு தஆலா சமூகத்தை பாதுகாப்பானாக. அருமையான முறையிலே சிறப்புரையாற்றிய ஹஸரத் அவர்களுக்கு புதுக்கோட்டை ஹிக்மத்தும் பாலிகா அரபிக் கல்லூரியின் முதல்வர் அப்துல் ஜப்பார் பாக்கவி ஹதரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். அரபிக் கல்லூரியின் முதல்வரான மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எஸ் அப்துல் ஜப்பார் பாக்கவி ஹதரத் அவர்கள் சிறப்புரை வழங்குவார்கள். அதற்கு பின்னதாக பட்டமளிப்பு விழா மற்றும் ஆசியுரை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் ஹசரத் அவர்கள் நம் முன்னால் தற்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم. نساؤكم حرث لكم نساؤكم حرث لكم صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم استوصوا بالنساء أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். சலாம் மா நகராட்சியிலிருந்து சூரமங்கலத்தில் புறப்பட்ட சூறாவளி தாராபுரத்திலே மையம் கொண்டு இங்கேயே அது தங்கி தன் வாலிபத்தை அடைந்து சுவனத்து வயதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான ஆலிமா பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்ற இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, சொல்வதற்கு நிறைய தேவைகள் இருக்கின்ற அற்புதமான உரை நிகழ்த்தக்கூடிய அறிஞர் பெருமக்கள், பெரும் பேச்சாளர்கள், சொல்லப்போனால் நூருல் இஸ்லாம் என்ற அரபிக் கல்லூரியே இங்கே இடம்பெயர்ந்து வந்திருக்கிறது. அதனுடைய அடையாள புள்ளியாக மௌலானா அபு தாஹிர் ஹஸரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதுவரையிலேயும் சொற்பொழிவாற்றிய கண்ணியத்திற்குரிய கமாலுதீன் ஹஸரத் வந்திருக்கிறார்கள். அக்கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர், இந்நாள் மூத்த பேராசிரியர் ஷேகுனா அப்துல் மாலிக் ஹஸரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த பெயர்கள் அது அல்லாத பெரும் உலமாக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள், பேசி சென்றிருக்கிறார்கள். இப்போது உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, இந்த பட்டோலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் மனமாற வாழ்த்தி
அவர்களுடைய பெயரை கூறியதனுடைய பெருமையாக வைத்துக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நான் ஆரம்பிக்கிறேன். நாம் ஒரு விஷயத்தை இப்போது பட்டமளிப்பு விழாவிற்கு போகிறோம். உலமாக்களுடைய, ஆலிமாக்களுடைய, ஹாஃபிலா காரிகளுடைய பட்டமளிப்பு விழா. அதற்கு பொருத்தமான செய்தியை நாம் சொல்வோம் என்று சில செய்திகளை நினைவில் கொண்டு வருகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கிற போது மூத்த பெரும் உலமாக்கள் அவர்கள் கோணத்தில் ஒவ்வொரு கருத்தாக சொல்லுகிற போது நாம் நினைத்தவைகளெல்லாம் மறந்து போய்விடுகிறது. ஒவ்வொரு கிளையாக, இந்த கிளையில் ஹஜரத் கமால்தீன் ஹஜரத்தை பின்தேர்ந்து போகலாமா, அதாவது ஒரு தலைமை இமாம் ஹஜரத் அவர்கள் பேசினார்கள், அவர்களை பின்தேர்ந்து போகலாமா, இப்படி கிளையாக பிரிந்து விடுகிறது. வந்த ஆணிமரம் மறந்து போய் விடுகிறது. அந்த வகையில் ஹஜரத் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செய்தியை சொன்னார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சொன்னார்கள். அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை சொன்னார்கள். கமுல மினர் ரிஜாலி கதீரும், ஆண்களில் எத்தனையோ பேர்கள் உலகில் முழுமையடைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். வலா யக்முலு இல்லா அர்பஅத்து நிசாஇன், 4 பெண்களை தவிர வேறு யாரும் இந்த உலகத்திலே முழுமை அடையவில்லை என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 பேர்களில் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டார்கள். வரலாற்று அறிஞர்களும் பேரறிஞர்களும் குறிப்பிடுகிற போது உலகத்தில் நபிமார்கள் என்று பெண்கள் தோன்றவில்லை. அப்படி ஒரு பெண்ணை நபியாக ஆக்கணும் என்று அல்லாஹ் நினைத்திருந்தால் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்கியிருப்பான் என்று வரலாறு பேசிக்கொண்டிருக்கிறது, ஷரீஅத்து பேசிக்கொண்டிருக்கிறது, முழுமை அடைந்தவர்கள் என்று. இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம், ஒரு குறிப்பை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை மரியம் அவர்களை வைத்து கொண்டுதான் துஆ செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் அல்லாமல் வேறொரு கட்டத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அன்னை மரியம் மிஞ்சி விடுகிறார்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 10 அடி பாயும் என்று பழமொழி சொல்வதைப் போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள், பழம் கொடுத்தார்கள், காலம் மாறி கொடுத்தான் அல்லாஹ். ஆனால் நமக்கு ஏன் வயதான நேரத்தில் குழந்தையை கொடுக்கக்கூடாது என்று நினைத்தார்கள், கொடுப்பான் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹும் குழந்தையை தருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற போதுதான் அதே போல கேட்காமலேயே அன்னை மரியமுக்கு குழந்தையை தருகிறேன் என்று சொல்லுகிறான். இப்போ 2 பேரும் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், கேட்டார்கள். கேட்டதற்கு பின்னாலே தருகிறேன் என்று சொல்லுகிற போது என் மனைவி வயது முதிர்ந்தவளாக இருக்கிறார், தளன்றவர்களாக இருக்கிறார், மலடி என்ற பெயரை பெற்றவராக இருக்கிறார், நான் பலகீனமானவனாக இருக்கிறேன், எப்படி எங்களுக்கு குழந்தை பெறும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் தருகிறேன் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே இப்படி ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அப்படி வைக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னான், கால கதாலிக கால ரப்புக ஹுவ அலைய ஹய்யுன், அது எனக்கு லேசு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டான். ஆனால் ஹஜரத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் என்றால், கால ரப்பி ஜஅல்லி ஆயத்தன், இறைவனே எனக்கு அதற்கான அடையாளத்தை, சாட்சியை, அத்தாட்சியை தர வேண்டும் என்று கேட்டார். எனக்கு குழந்தை பிறக்கப் போகுது அப்படிங்கிறதுக்குரிய அத்தாட்சி வேணும் அப்படின்னு கேட்டாங்க.
இந்த வார்த்தையில் இருந்துதான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபடி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை தாவி விடுகிறார்கள். ஏன் கேட்டார்கள், தருகிறேன் என்று சொன்னான் அல்லாஹ். அதற்கு பின்னாலே அது லேசு என்று சொல்லிவிட்டான். எனக்கு சாட்சி வேணும், அத்தாட்சி வேணும் என்று அவர்கள் கேட்டார்கள். சரி என்று அல்லாஹு தஆலா அதற்கான அத்தாட்சியையும் சொல்லிவிட்டான். அதே நேரம் ஹஸரத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சனை வருகிற போது, அவர்களுக்கு குழந்தை கொடுக்கணும் என்று அல்லாஹ் விரும்புகிற போது, ஹஸரத்து ஜிப்ரீல் அவர்கள் வருகை தந்து வெறும் காற்றில் அவர்களுக்கு கர்ப்பம் உண்டாகிற தன்மையை ஏற்படுத்திய போது, அல்லாஹ்வினால் எதுவும் முடியும் என்ற நிலையில் கூட அவர்கள் ஊதி காற்றினால் கர்ப்பம் உண்டானது. உலகத்தில் ஒரு இனவிருத்தி என்பது விந்தில் மட்டும் இல்லை, காற்றிலும் இருக்கிறது. உதாரணமாக கோழியை எடுத்துக்கொண்டால், சேவல் கோழியின் மீது ஏறும், அடுத்த செகண்ட் கீழே இறங்கிவிடும். இதுதான் அதனுடைய இனவிருத்திக்கான முயற்சி. இந்த முயற்சியில் என்ன நடந்தது என்று சொன்னால், விந்து பரிமாறப்படாது, வெறும் காற்று தான் பரிமாறப்படும். அந்த காற்றிலிருந்து தான் அது முட்டைக்கரு உருவாகும். இதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ்வுடையது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது. காற்றுன்னு நம்ம லேசாகவும் நினைக்க முடியாது. காற்றுக்குள்ளே உயிரணுக்கள் இருக்கும், காற்றுக்குள்ளே உயிரணுக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய அந்த உத்தரவின் பிரகாரம் உள்ள காற்றை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கருவுகிறார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்டார்கள், என்னை ஒரு எந்த ஆணும் தீண்டாத நிலையில் எனக்கு எப்படி குழந்தை வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்க, அதே போல் ஹஸரத்து மரியம் அலைஹிஸ்ஸலாமும் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னால் அது அப்படித்தான், கால கதாலிக்கி கால ரப்புக்கி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்தில் சொல்லி காட்டுறான். அது அப்படி தாமா உண்டாகும்னு. அதற்கு பின்னால் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கோரிக்கையை கேட்கவில்லை. எனக்கு அடையாளம் கொடு என்று கேட்கல. அப்படித்தான் ஆண் தொடாமலே நான் தருவேன் என்றால் தா என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாத்தார்கள். அதிலே நம்பிக்கையை கொண்டார்கள். ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஆதாரம் வேணும் என்று கேட்டார்கள். இந்த ரெண்டிலேயும் ஒரு படி தந்தையை, அவர்கள் ஒரு முறையிலே தந்தை தான் வேணும், தந்தையை அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு படி தந்தையை விட்டு மேலே ஏறுகிறார்கள். இந்த கட்டத்தில் தான் சொல்வார்கள் பேரறிஞர்கள், நபியாக ஆக்கலும் பெண்ணை என்று நினைத்திருந்தால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருப்பான் என்று. ஹஸரத் அவர்கள் நாட்டினுடைய நலப்பை சுருக்கமாகவும் அதே நேரம் புரியும்படியாகவும் சொன்னார்கள். கி மூண்டது மாதிரி சே பி சே மூ என்கிற கரத்தை சொன்னார்கள். அதாவது செல்லுக்கு முன்னாலே செல்லுக்கு பின்னாலே, செல்லுக்கு பின்னாலே செல்லு பின்னாலே என்று தான் இப்போ போய் கொண்டிருக்கிறது. தடுக்க முடியலை. தன்னைத்தானே கூட பெரியவர்களால் கட்டுப்படுத்த முடியலை. சில நாட்களுக்கு முன்னாலே ஊருக்கு செல்லுகிற போது ஒரு டிரைவரை நம்ம அழைச்சிட்டு போனோம். அவர் ப்ளூடூத்தை போட்டு பேசிக்கிட்டே வர்றாரு. நான் என்னன்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை அஜர்த்து அப்படின்ட்டார். அப்புறம் தான் பார்த்தா ப்ளூடூத்தில் ஃபோனில் பேசுகிறேன். அங்கே ஆரம்பித்தவர் திரும்பி புதுக்கோட்டை வருகிறது வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தார். சாப்பிடும்போது இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்துட்டு. நான் அப்போ தான் அவரையும் கூப்பிட்டுட்டு போகிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் உலமா ஆலிம் வீட்டு பிள்ளை உதவியாக இருக்கட்டும் சொல்லி. அதுதான் முதலும் கடைசி இம்மமாயிருச்சு. அவர்னால கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அளவிற்கு அதில் போயிடுச்சு. ஆனாலும் கூட ஈமானுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முழுமை அடைந்தார்கள்? 4 பேர்கள் தான் உலகத்தில் இதற்கு முன்னாலேயே முழுமை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போ நாம் என்ன பேச வேண்டியது ஒன்று இருக்குது? ஒன்றும் இல்லை.
இருக்கிற நேரத்திலே கூட அந்தந்த அளவிற்கு வலுவாக ஈமானை சிந்தி நாம் கட்டுப்படுத்த வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, அரபிக் கல்லூரிகள் என்றே இருந்தது. நிஸ்வான் என்ற பெயரே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேருதவி, சமூகத்தினுடைய மிகப்பெரிய கவலை பெண்கள் தான் அப்படின்னு வருகிற போது அவர்கள் முதலிலே சீர்திருத்தப்பட வேண்டும், அதற்கு பின்னாலே ஆண்கள் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்த சமூகம் இப்போது நிஸ்வான் என்ற இந்த பெண்கள் அரபி கல்லூரியை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா ஒரு சஹாபி தன்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நான் யாருக்கு கடமைப்பட்டவன் அப்படின்னு கேட்கிற போது உன்னுடைய தாய்க்கு என்று சொன்னார்கள். அதற்கடுத்து யாருக்கு கடமைப்பட்டவன்? உன் தாய்க்கு. யான் மீண்டும் கேட்கிறார்கள், நான் யாருக்கு கடமைப்பட்டவன்? தாய்க்கு. மீண்டும் கேட்டார்கள், நான் யாருக்கு கடமைப்பட்டவன்? உன் தந்தைக்கு என்னாங்க. தந்தை என்பது 4வது இடம் தான். 4ஆந்தரம் சொல்ல முடியாது, 4வது இடம் தந்தை. 3 இடத்திலே தாய் இருக்கிறார். அந்த தாயினுடைய செம்மை தான் இந்த சமூகத்தினுடைய செம்மையாக இருக்கும் என்பதையும் இந்த ஹதீஸ் உணர்த்தும். சமூகம் உணர்ந்ததனால இந்த கல்லூரியை உருவாக்குச்சு. ஹஜரத் சொன்னாங்க, ஓடி போகிற விஷயம் என்பது அது செல்லில் ஒரு மிகப்பெரிய பங்கை அது வகித்திருக்கிறது. ஆனால் ஹஜரத் சொன்ன நிகழ்விலே அந்த செல்லு இல்லாமலேயே சென்று விடுகின்ற நிகழ்ச்சியும் இருக்கத்தான் செய்கிறது. ஈமானினுடைய துல்லிதமான இன்பம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் சுற்றுப்புற சூழல்கள் தாக்கம் கொள்ளாது என்பதை நாம் பார்க்கலாம். இதுக்கு ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுறான். அவன் சொன்னதனுடைய நேரடி சபபு நுசூல் என்பது நோக்கம் வேறையாக இருக்கும். அதே நேரத்திலே அந்த வாசகத்தில் திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு பொருள் சொல்வதாக இருந்தால் 80 வகையான கோணங்களில் பார்க்கலாம். இபாரத்து நஸ், இஷாரத்து நஸ், இக்திலாவு நஸ் அப்படின்னு சொல்லி உசூல் அப்படிங்கிற உசூல் ஃபிக் இருக்கு, உசூலுல் ஹதீஸ் இருக்கு. இந்த அடிப்படையிலே புரிகிற போது நூருல் அன்வார் என்ற ஒரு நூலே பாடத்தில் இருக்கிறது. 80 வகையான கோணங்களிலே குர்ஆனுக்கு வசனங்களை நோக்க வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வகையிலே நேரடி போக்கிலே வாசகத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் சொல்றான், நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும் என்று. பெண்கள் உங்களுடைய விவசாய நிலம் என்று சொல்லுகிறாங்க. அந்த ஆயத்தினுடைய நோக்கம் எல்லோருக்கும் வரலாற்றிலே தெரியும். நேரடியாக 2 வரலாறுகளை சொல்வார்கள். துல்லிதமான ஒரு வரலாறு, முஹாஜிரீன்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவிலே இருக்கக்கூடிய பெண்களை முஹாஜிர்கள் நிக்காஹ் செய்தாங்க. ஆனால் பெண்களில் மக்காவுடைய பெண்களுடைய நடைமுறை வேறு, மதீனத்து பெண்களுடைய இல்லற நடைமுறை வேறு. ஏன்னா இவர்கள் ஈதர்களுடைய சில விஷயங்களை அவர்களிடமிருந்து தெரிந்து அந்த பாணியிலே இந்த பெண்கள் இருந்தார்கள். மக்காவிலே இருந்த பெண்கள் வேறு ஒரு பாணியிலே இருந்தார்கள். அப்போ முஹாஜிரீன்கள் மதீனத்து பெண்களை நிக்காஹ் செய்கிற போது அவர்களுடைய அந்த அந்தரங்க அறையினுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குகிற நேரத்தில் இவர் எதிர்பார்த்தது வேறே, அவர்கள் நடந்து கொண்டது வேறையாக இருக்கிறது. இது ஒரு சங்கடமான சூழ்நிலையை முஹாஜிரின் சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தியது. அதை பெருமானாரிடத்திலே தகவலாக செல்ல அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறான். மதீனத்து மக்கள் பின்பற்றுகின்ற சில விஷயங்கள் ஈதர்களிடமிருந்து அவர்கள் பார்த்து செய்து கொண்டது அது வேண்டியதில்லை. மக்கத்து கலாச்சாரமே ஷரியத்தினுடைய கலாச்சாரம், ஃப்ரீ அப்படிங்கிற அந்த மூமெண்ட், அதாவது முழுமையாக ஒருவருக்கு ஒருவர் தன்னை ஒப்படைத்துக் கொள்வது. அங்கே சட்டதிட்டங்கள், சம்பிரதாயங்கள், ஒளிவு மறைவுகள், மாற்றங்கள், தோற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்பழுக்கற்ற பாசம் செலுத்தக்கூடிய இருவர்
இல்லறத்து தம்பதிகள் மட்டுமே, வேற யாரிடத்திலேயும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னால், நீங்கள் அந்த முறையை பின்பற்ற வேணாம். ஹர்சுலக்கும் உங்கள் வேளாண்மை, அந்த வேளாண்மையில் நீங்கள் உழுகிற போது விதையை போட்டால் முளைப்பதற்கு எப்படி உழுது அந்த நிலத்தை பண்படுத்துவோமோ அதுபோல நீங்கள் வாரிசு என்ற அந்த விவசாயத்தை உற்பத்தி பண்ணுறதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஆயத்தில் இறங்குச்சு. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா வேறொரு போக்கிலே பார்க்கிற போது, ஹர்சுல்லக்கும் உங்களுடைய தோட்டம், உங்களுடைய விவசாயம் அப்படின்னு ஒப்பீடு சொன்னதில் இருக்கக்கூடிய உட்கருத்துக்களை மிக அதிகமான அளவிலே அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். என்னன்னா, ஒரு விவசாய நிலத்திலே நாம் விவசாயம் செய்கிறோம் என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் நாம் அந்த விவசாயத்தை செய்வோமா? நிலங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதா? எல்லா நிலங்களிலும் விவசாயம் வந்து விடுமா? அல்லது எல்லா நிலங்களிலேயும் நாம் விரும்புகிற பயிரிட முடியுமா? ஆப்பிளை இங்கே கொண்டு வந்து வைக்க முடியுமா? இங்கிருந்து வேப்ப மரத்தை கொண்டு போய் சவுதியில் வச்சு பல டாலர்கள் செலவழிக்கிறான். அது இப்படி தான் வளருதே தவிர வேப்ப மரத்தினுடைய அந்த விரிவான கிளைகள் அங்கே இல்லை. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பேரிச்ச மரத்தை கொண்டு வருகிறான், அமெரிக்காவில் கொண்டு அவன் கோடி கோடியாக டாலர் போட்டு போடுறான். அது புசுக்குன்னு தான் அங்கே இருக்குது, அது அங்கே வரலை, இது இங்கே வரலை. இப்படி நிலத்தினுடைய தன்மைகள் எல்லாம் வேற வேறையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் விவசாயம் என்றால் உங்களுடைய வாரிசை, உங்களுடைய இன விருத்தியை, நசலை, அல்லாஹ்வினுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய நாவுகளை, ஒரு சமுதாயத்தை விளைநிலமாக, விவசாயமாக, அறுவடைக்காக நமக்கு தர வேண்டும் என்றால் அதற்கு பொருத்தமான விளைநிலத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதல்ல நாம் அந்த பூமியை பண்படுத்த வேண்டும், அந்த பூமியை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த ஒழுங்குபடுத்துகிற வேலையை தான் நிஸ்வான் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த குடும்பம் ஒரு விவசாய குடும்பமாக, அல்லாஹ்வின் சமூகத்தை உருவாக்கக்கூடிய குடும்பமாக, அந்த பாதையை மட்டுமே தேர்வு செய்கிற குடும்பமாக இருக்க வேண்டுமேயானால் அந்த பாதை என்ன என்பதை அந்த விவசாய நிலம் அறிந்திருக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் மருத்துவ ரீதியில் இருக்கிறது. கணவன் மனைவி அவர்கள் இல்லறத்தில் ஈடுபடுகிறார்கள், அவர்களுடைய விந்து கர்ப்பப்பைக்குள்ளே போகுது. மருத்துவம் சொல்லும் கர்ப்பப்பைக்குள்ளே போன உடனே கர்ப்பப்பை மூடிக்கிறோம் அப்படின்னு. அப்படியெல்லாம் மூடாது. விந்து போன உடனே கர்ப்பப்பைக்குள்ளிருந்து ஒரு முட்டை வரும், ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. சந்திச்சு அந்த கர்ப்பப்பை என்னும் அறைக்குள்ளே உலாவி விட்டு ஒரு நிமிடம் இருந்து விட்டு வெளியேறி விடுவார்கள். வெளியேறிவிட்டு 40 நாட்களுக்கு அவ்விருவர்களும் ஹனிமூன் போவார்கள். எங்கே? அந்த பெண்ணினுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்குள்ளேயும் 40 நாட்கள் சுற்றுலா செய்துவிட்டு தான் அதற்கு பின்பு தான் கர்ப்பப்பைக்குள்ளே வந்து உட்காருவார்கள். அதன் பின்பு தான் லாக்காகும் அந்த கதவு. இப்போ 40 நாட்கள் அந்த பெண்ணினுடைய நரம்புகளுக்குள்ளா இந்த இருவர்களும் சென்று வருவது எதனால் என்பதை நாம் பார்க்க வேணும். அங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏயிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஜீன்ஸை எல்லாம் இவைகள் ஒட்டுமொத்தமாக சேகரித்து விட்டு அங்கே வந்து உட்காரும். அப்போ இந்த ஜீன்ஸ் எப்படி இருக்க வேண்டும்? அந்த தாய் இதில் வந்து விதை போடுகிற தந்தைக்கு அந்த 40 நாள் இருக்கை கிடையாது, தாய்க்கு தான் உண்டு. அதனால் தான் பெருமானாரே 3 முறை என்று சொன்னார். 3 முறை தாய்க்கு முதலிடம் கொடுத்தார்கள். அப்போ அங்கே சுத்தி வந்தால் தாயினுடைய அத்தனை டிஎன்ஏக்களும் ஜீன்ஸுகளும் குரோமோசோம்களும் எல்லாம் அதிக அளவிலே அந்த குழந்தைக்கு சேருகிறது. அந்த தாய் எப்படியோ அப்படித்தான் குழந்தை பிறக்கிறது, சமூகம் உண்டாகும். அப்படியானால் இங்கே ஆண்களை விட முதலிடத்திலே சீர்திருத்தப்பட வேண்டிய அந்த விவசாய நிலம், வளரும் கரு,
எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளணும். அந்த தாய்மார்களும் புரிந்து கொள்ளணும். அதனால் தான் அந்த நிலைமையை வளர்ப்பதற்காகத்தான் நிஸ்வான் இருக்கிறது. இந்த நிஸ்வானிலே சில பேருக்கு பிள்ளைகளை விட்டு படிக்க விடுவதில் கௌரவ குறைச்சலாக கூட நினைக்கிறார்கள். நிஸ்வானில் போய் என்னத்தை படிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மற்றதிலே படிப்பதற்கும் இதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசம் எத்தனையோ வகையிலே இது அறிவியல் பூர்வமானது, அது தொழில் ரீதியிலானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது கல்வின்னு சொல்லுவாங்க, கல்வி அல்ல, அது கல்வி கிடையாது, அது தொழில். பிஏ படிக்கிறீங்களா, சிவிலா, மெக்கானிக்கா? சிவில் போய் கட்டடத்தை கட்ட போறார், மெக்கானிக்கு போய் மிஷினை பார்க்க போறார், எந்தெந்த பிகாமா கணக்கு எழுத போறார். தொழிலுக்காக வேண்டி உள்ளது தான் அது. இந்த கல்வி தொழிலுக்காக அல்ல, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய, சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய, சமூகத்தை உருவாக்கக்கூடியது, வாழ்க்கையோடு சேர்ந்து அந்த ஒரு சமூகம் உருவாக்கக்கூடியது. இதுக்கு நிறைய வேறுபாடு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய நாகரிகமே வேற, இதனுடைய நாகரிகமே வேற. அரசினுடைய உத்தரவு என்ன? 14 வயது வரைக்கும் படிக்கிறதுக்கு கட்டாயம், அதற்கு மேலே கட்டாயம் இல்லை. ஏன்னா படிப்பு அதோடு முடிஞ்சு போச்சு. படிப்புன்னா என்ன? எழுதவும் படிக்கவும் தெரிவதற்கு பேர் படிப்பு. ஏதாவது ஒரு மொழியிலே, தாய்மொழியிலேயோ அல்லது வேறு மொழியிலேயோ அந்த எழுத்தை படிப்பதற்கும் எழுதுவதற்கும் தெரிந்தால் அவன் படித்தவன். அதற்கு மேலே புத்தகங்களை படித்திருந்தால் அவன் ஞானிவான், அறிஞன், அவ்வளவுதான். ஆனால் +2 பிரிஞ்சு போகுது. 10th வரைக்கும் ஒரே சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட் இல்லைங்களா படிப்பு, அதோடு நிறுகிறது. அதான் கணக்கு நிறுத்திடுவான். 10ஆவதோட படிப்பு முடிகிறது. அதற்கு பின்னாலே +2 பிரிச்சிடுவான். ஃபிசிக்ஸுமா, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் மெக்கானிக்கு, இப்படி பிரித்து தொழிலுக்கான அஸ்திவாரத்தை +2 ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அதுக்கு பேர் நம்ம கல்வின்னு சொல்கிறதில்லை, ஷரியத்து சொல்கிறதில்லை. தாய்மார்கள், சகோதரிகள் நினைக்கணும், இந்த உலகத்திலேயும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது இந்த தீனினுடைய கல்வி. உலகத்திலே சமூகத்தை செம்மையாக உருவாக்கக்கூடியது இந்த நிஸ்வானுடைய கல்வி என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக. ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே தன் தந்தை ஜக்கரியா ஒரு நபி அவர்களை கூட கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுறது போல அல்லாஹ்விடத்திலே நடந்து கொண்ட விஷயத்தை திருக்குர்ஆன் சூரத்தே மரியமிலே மிக தெளிவாக சுருக்கமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நிசாவுக்கும் அருசுலக்கும்லே ஒரு கணவன், ஒரு மணமகன் தன் மணமகளை தேர்ந்தெடுக்கிற போது அந்த பூமி எப்படிப்பட்டது என்று அவன் அறிந்தவனாக, சதுப்பு நிலமா, கட்டாந்தரையா, கற்பூமியா, விளைச்சல் இல்லாத பூமியா, நன்கு விளையும் பூமியா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல எப்படியே தெரிய முடியும்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாவற்றிற்கும் தெரிவதற்கான ஒரு குடும்பத்தில் பெண்ணு பார்க்குறோம்னா அந்த பெண்ணினுடைய சுற்றுப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதுமாயிடும். அதுபோல நல்ல நிலங்களாக வளர்க்கப்படுகிற இடம்தான் நிஸ்வான் என்பதை நாம் இந்த இடத்திலே சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய, ஒரு ஆணுடைய, ஒரு மக்களுடைய வளர்ப்பினுடைய மூலம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கு. காக்கை இருக்குது, குயில் இருக்குது. குயில் கூவும், அழகாக இருக்கும். அந்த கூவும் ஓசை சாப்பிடலாம். அதே மாதிரி தான் இருக்கும் காக்கா. அதற்கு குரல் இல்லை, குயில் போலதான் அது இருக்கு. ஆனாலும் அதை சாப்பிட முடியாது. இதை சாப்பிடலாம். இது இன்னும் வினோதம் என்ன அப்படின்னா, இது முட்டையிட்டு அடை காக்காது குயில். இது போய் இந்த காக்கா இருக்கிற கூட்டில் தான் முட்டையிடும்.
அந்த காக்கா அடைகாத்து தன் சூட்டில் தான் அங்கே குஞ்சை வெளியாக்கும். இது முட்டையே இடாது. காக்கைக்கு தெரியாது இந்த முட்டை குயிலுடைய முட்டை என்று. ஒருவேளை தெரிந்தால் அதை தள்ளி விட்டுரும் கீழே. ஆனால் இதில் இன்னும் குயில் என்ன செய்யும்னா, அடிக்கடி இந்த காக்கா தன் முட்டைகளை கீழே தள்ளுகிறது என்று தெரிந்தால் அந்த கூட்டை பிச்சு போட்டுவிடும். இதற்கு பயந்து கொண்டே காக்கா என்ன செஞ்சிடும், தள்ளி விடாமல் தொலைது, நம்ம முட்டையோட அதையும் சேர்த்து அடைய காப்போம், அப்புறம் குஞ்சு பொறிக்கட்டும் அப்படி. இது ரெண்டு பிராணின்னு வச்சுக்கோங்க. இது வேற விஷயம், விஞ்ஞான விஷயம். ஆனால் அந்த ரெண்டில் ஒன்று சாப்பிட்ற ஒன்று சாப்பிடக்கூடாது. நஹா அன் அக்லி, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்லி தி மிஹ்லபின் மினத் துயூரி வ தி நாபின் மினஸ் சிபாயி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீறி கிழிக்கும் நகங்கள் கொண்ட பறவைகளை சாப்பிடுவதையும் தடுத்திருக்கிறார்கள். கோரை பற்களால் கவ்வி பிடித்து தின்கின்ற மாமிச பிராணிகள், அந்த மாமிச பச்சினிகளை சாப்பிடுவதை விட்டும் தடுத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க? அதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம வீட்டில் வளர்கிற முயலை சாப்பிட்றோம், அதே மாதிரி இருக்கிற பூனையை சாப்பிட்றதில்லை. குயிலை சாப்பிட்றோம், அதே மாதிரி இருக்கக்கூடிய காகத்தை என்ன செய்யறதில்லை, சாப்பிட்றதில்லை. நாம் வளர்க்கக்கூடிய ஆட்டை சாப்பிட்றோம், நம்ம வீட்டில் செல்ல பிராணியாக இருக்கக்கூடிய நாயை சாப்பிட்றதில்லை. இப்படி ரெண்டாக பிரித்து போடுறதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்வேறு இடங்களிலே பல்வேறு வாசகங்கள், அவைகள் உணவிலே உள்ளே வருகிற போது அந்த பிராணியினுடைய ஜீன்ஸும் உள்ளே வருகிறது, மனிதனுடைய உள்ளே வருகிறது. அவன் கீறி கிழிக்கக்கூடிய குணத்தை பெற்று விடுவான். புறாவை சாப்பிட்றோம், புறாவுக்கு இருக்கக்கூடிய உத்தம பத்திரித்தனமும் சாந்தமும் காக்கைக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த புறா ஜோடியில் இருந்து பிரிந்து உறவு கொள்ளாது. தன் ஜோடியை யாராவது நெருங்கினால் சிறகால் அடித்து விரட்டி விடுகின்ற ஒரு பறவை புறா. புறாவிற்கு தனி இடம் சரியத்திலே இருக்கிறது. இப்படி இரண்டாக ஏன் பிரிச்சாங்கன்னா, அந்த ஜீன்ஸும் அந்த டிஎன்ஏயும் மனித உடம்புக்குள்ளே வந்து மனிதனுடைய குணத்தை மாற்றுகிறது என்ற காரணத்தினால்தான் உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரெண்டாக பிரிச்சான். ரத்தம் சாப்பிடக்கூடாது, ஹராமு. ஆனால் சில பேர் சாப்பிட்றாங்க. ரத்தத்திலிருந்து தான் எல்லாம் உண்டாகுதுண்டு. கண்வெட்டுன்னு ஒன்று இருக்குது. ரத்தத்திலிருந்து கண்வெட்டானால் அது வேறு நிலையாக போயிடும். ரத்தம் ஏன் சாப்பிடக்கூடாது? ரத்தத்திலிருந்து தான் இந்த எலும்பு உண்டாகுது, தசை உண்டாகுது, தோல் உண்டாகுது. பின்னையே அதை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறோம். அப்படின்னா எல்லாமே அறிவியல் ரீதியாகத்தான் சரியத்தில் சொல்லும். இரத்தமாக இருக்கிற போது அது மலக்குடலோடும் மலத்தோடும் கனெக்ஷன்ல இருக்கு. அது தசையாக தோலாக கன்வெர்ட்டாகிற போது அது அதனுடைய தொடர்பை விலக்கிக் கொள்கிறது. அதனால அது இரத்தமாக இருக்கிற போது தீய கிருமிகள் உள்ள மலத்தோடும் சிறுநீரோடும் கனெக்ஷனில் இருக்கிறதுனால அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம். வேற ஒன்றும் இல்லை. இப்படியாக நான் உண்ணுகிற உணவு கூட தூய்மையாக இருக்கணும். அப்போ தான் தூய்மையாக வர முடியும். இன்னொரு ஹதீஸை சொல்லி நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். யாரும் இந்த கையவும் இழுக்கலை, காலமும் இழுக்கலை, ஜுப்பாவும் இழுக்கலை. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் என்ன நிலவரம்னு தெரியல. ஒரு ஹதீஸ், லா யூருஇலகுமுல் ஹம்கா அப்படின்னு சொன்னாங்க. முட்டாள் பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்காதீர்கள், தாயை தவிர. தாய்ப்பால் தான் பால் உணவு. வேறொரு பெண்ணை அந்த அரேபிய கலாச்சாரத்தின்படி வேறொரு பெண்ணிடத்தில் பால் கொடுப்பது தான் நாங்கள் கலாச்சாரமே. அப்போ சொன்னாங்க பெருமானார் அவர்கள், முட்டாள் பெண்கள் இடத்துல பால் கொடுக்க குழந்தையை கொடுத்துறாதீங்க. ஃபைன்னஹு, அது அல் கதா உணவு, யுகுதி இவனுடைய ஊடுருவும் என்றாவது ஒரு நாள் அது தாக்கும். அதனால் தீனுடைய தாய் இருந்து குழந்தை பெற்று அது பால் கொடுத்து வளர்ந்தா சமூகத்தில் எந்த பிள்ளையும் சேட்டை பண்ணாது, தொந்தரவு தராது. கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையினாலே
நம்முடைய விவசாய நிலம் சமூகத்தை அறுவடை செய்வதற்கான இவர்கள்தான் இந்த பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள். அவர்கள் பண்பட்ட ஒரு தேசமாக, ஒரு பூமியாக, ஒரு நிலமாக இருக்க வேண்டுமையானால் நிஸ்வான் மதரசாக்களால் மட்டுமே அது உருவாக்க முடியும். வேறு ஒரு இடங்களில் எந்த கல்வியினாலும் அதை தர முடியாது. பழைய காலத்தில் கல்லூரிகள் இருந்தது, கலைக்கல்லூரி அப்படின்னு சொல்லி போடுவான், அவ்வளவுதான் இருக்கும். இப்போ தாங்க இன்ஜினியரிங், டெக்னாலஜி கல்லூரி, சாப்பாட்டுக்கு கேட்ரிங் கல்லூரி ஆரம்பிக்கிறான். செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு கல்லூரி வச்சுருக்கான், ஃப்ரான்ஸ்லேயே வச்சுருக்கிறான், கனடாவில் வச்சுருக்கிறான். செருப்பு எப்படியெல்லாம் தைக்கிறது அப்படின்றது, ஷூ எப்படியெல்லாம் தயார் பண்ணுறதுன்னு, ஒரு ஷூ 4000 5000 அப்படின்னு தயார் பண்ணுறான். நம்மளுடைய ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு பையன் கொஞ்ச நாள் ஆளை காணா, அப்புறம் வந்தால் எங்கேப்பா போனால் கனடாவுக்கு போனீங்க, என்ன படிக்க போகிற, செருப்பு தைக்கிற ஷூ தைக்கிற கம்பெனியில் போய் இப்போ கற்றுக்கிட்டு வர, இங்கே வந்து ஷூ தைக்கிற, ஒரு ஷூ வந்து 4000 5000 அப்படின்னு சொல்லி. அது வேறு விஷயம். தொழில் நம்ம யாரும் வேணான்னு சொல்லு. ஞானம், கல்வி என்பது என்னன்னா, ஒரு பெண் அந்த குடும்பத்தை செழிப்பமாக பல்கலைக்கழகமாக ஆக்கணும் என்று சொன்னால் மாமனார்கிட்ட எப்படி பேசணும், கொழுந்தியான்கிட்ட எப்படி பேசணும், சகோதரிகள் கொழுந்தனுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி நடக்கணும், தாய் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கணும், கணவன் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கணும், குழந்தைகளை என்ன சொல்லி வளர்க்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ படுக்கணும், எப்போ சிரிக்கணும், எப்போ அழுகணும், அத்தனையும் இதில் இருக்கு. அப்படி ஆனால் அந்த குடும்பம் வந்து ஒரு பல்கலைக்கழகமாக, ஒரு செழிப்பான பூந்தோட்டமாக இருக்கும். அதற்குத்தான் இந்த நிஸ்வான் பாடுபடுகிறது. இதை போல நிறைய விஷயங்களை, ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி, ஜுப்பா இழுக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினாலே இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். துமாலிர் என்ற ஒரு பெண்மணி, ஒரு சஹாபி இருந்தாங்க. ஹன்சா என்றும் அவர்களுக்கு பெயர் சொல்வாங்க. துமாலிர் என்றாலே பாலாடை கட்டி என்று பொருள். அவ்வளவு அழகாக இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கிராமத்திலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்கள். ஒட்டகச்சாணிகளை சேகரித்து வைப்பது தான் அவர்களுடைய வேலை. ஒரு கிராமத்தில் அவங்க இடுப்பில் தங்களுடைய சேலையை சொருகிக்கிட்டு ஒட்டகத்தினுடைய சாணியை அள்ளி குவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பயணத்தில் ஒரு கூட்டம் வந்து ஒரு ஓரமாக அந்த பக்கம் தங்கியிருக்கு. அந்த பயணத்தினுடைய மன்னனுடைய மகன் அங்கே இருக்கிறான். அவன் பார்க்குறான் இந்த பொண்ணு சாணத்தை அள்ளி குவிக்கிறத, ஆனால் முகத்தை பார்க்குறான் நிலவாக இருக்கிறது, ஆனால் சாணி அள்ளி குவிக்கிறது. உடனே அவன் ஒரு ஆளை பிடித்து கவிதையாலேயே ஒரு தூது விட்டு தன்னை விரும்புகிற செய்தியை சொல்லிவிடுகிறான். அந்த பொன் சொல்லிவிடுகிறது, எனக்கு நிறைய சின்னத்தா பெரியத்தாக்கள் இருக்கிறாரு, அவர் பயணத்தில் வந்தால் பயணப்பட்டு போக சொல்லுன்னு பதில் சொல்லி விட்டுருச்சு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதற்கு பின்னாலே இஸ்லாத்தினுடைய கடைசி கட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டம். அப்போ இவங்க இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பெருமானாரை போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய இதுக்கு இடையில நிக்காஹ் பண்ணி குழந்தைகள்லாம் இருக்குது. 4 ஆண்கள் பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்துக்கு வரணுன்னே கலிமா சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, இந்த அம்மா இம்ரவுல் கைஸினுடைய வழித்தோன்றலில் வந்தம்மா, கவி நல்லா படிக்கும்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவி படிமான்னாங்க. படித்தாங்க. படித்த உடனே பெருமானாருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை. அவசரமாக இந்த கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு கவிதையை படினாங்க. திரும்ப படித்தாங்க. படி ஹோ ஹோ அப்படின்னு பெருமானார் உற்சாகம் முட்டி நிறைய தடவை அவர்கள் கவிதையை படிச்சுட்டாங்க. அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. இது அவங்களுடைய மூல வரலாறு இன்னும் நிறையா இருக்குது. அதற்கு பின்னால் ஹஸரத்து ஆயிஷா நாயகி ஒரு இடத்துல தவாபு செய்கிற போது அழுது கொண்டே செய்தார்கள். அந்த நேரத்தில் அட்டாக் பண்ணாங்க ஆயிஷா நாயகி. அதற்கு சரியான பதிலை அந்த அம்மா தந்தாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளி, அழகானவர். அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளை. அதற்கு பின்னாலே பெருமானார் காலத்துக்கு பின்னாலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம், குதுசி என்ற ஒரு யுத்தம் நடக்குது. அந்த நேரத்தில் இந்த அம்மாள் வயதாகி விட்டது. 4 ஆண்மகன்கள் இருக்காங்க. அந்த 4 மகன்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, யுத்தம் நடக்க போகும்போது, இன்னக்கும் அஸ்லம்தும் தாயின, நீங்கள் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றீர்கள். இன்னக்கும் ஹாஜர்தும் முத்தீயின, நீங்கள் விரும்பி ஹிஜ்ரத் செய்து வந்தீர்கள்.
அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு ராபித்து அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். சொர்க்கம் பக்கத்தில் இருக்கிறது என்று. நீங்கள் 4 பேர் நாளைக்கு ஜிஹாதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே 4 மக்களும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். யுத்தம் நடக்குது, போகுது, இஸ்லாம் வெற்றி கொள்கிறது. இஸ்லாம் வெற்றி கொண்டவுடனே மக்கள் முஸ்லிம்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதில் இந்த துமாலிர் என்ற இந்த சகோதரியும் இந்த சஹாபி பெண்மணியும் ஓடி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடியதோடு தன் மகன்களை விசாரிக்கிறார். ஒரு மகன் இறந்து விட்டதாக தகவல் வருகிறது, 2வது மகன் இறந்து விட்டதாக தகவல் வருகிறது, 3வது மகன் இறந்து விட்டதாக தகவல் வருகிறது, 4வது மகன் இறந்து விட்டதாக தகவல் வருகிறது. அந்த 4 தகவல்களையும் கேட்டதற்கு பின்னாலே சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி. அவங்க சொல்றாங்க, இந்த 4 மகனும் இறந்தாச்சு, எதில் ஜிஹாதில் இறந்தாச்சு. அதற்கு பின்னால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, கத்தலஹும், என் பிள்ளைகளை இந்த ஜிஹாதிலே உயிர் நீக்க வைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இன்னி அர்ஜு ஐ யஜ்மஅனி, ஏன் நான் விரும்புகிறேன் என்னோடு அந்த பிள்ளைகளை ஐ யஜ்மஅனி ஃபீ முஸ்தகர் ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய இடமான சுவர்க்கத்திலே அவர்களோடு நான் சந்திப்பதை நான் விரும்புகிறேன். இந்த சந்திப்பை ஜிஹாதிகளோடு என் மகன்களோடு சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொன்னார்கள் அந்த தாய். அப்படிப்பட்ட தாய்களாக உருவாக்கும் இடம் இந்த நிசுவான். இந்த நிசுவானாக இருந்தாலும் சரி, எந்த நிசுவானாக இருந்தாலும் சரி, நமது சமூகம் அங்கே நம் பெண் பிள்ளைகளை கொடுத்து இழக்காதவர்களாக, பெற்று வருபவர்களாக, சமூகத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகமாக ஆக்க வேண்டும். அந்த பெண்களை தங்கள் இல்லத்தரசிகளாக ஏற்றுக்கொள்வதற்கு இளைஞர்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கான தௌஃபீக்கை நம் சமூகத்துக்கு தந்தருள்வானாக என்று கூறி, என்னுடைய இந்த பேரப்பிள்ளையினுடைய சேவையில் ஈங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சலாம் மாநகராட்சியினுடைய, சேலம்ங்கிறது அப்படி சலாம்லேருந்து தான் அங்கே மருவி வந்தது தான். அது சேலம் தானே சொன்னாலும் சலாம்ங்கிறது மருவி வந்த அந்த சூரமங்கலத்தினுடையிலிருந்து புறப்பட்ட சூறாவளியாக இங்கே வந்து இருக்கிறத, அதை அவர்களே இன்னும் தாங்கி பிடித்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல சூழலில் இதை நீடித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வைத்து தன்னுடைய பேரருளை எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்று கூறி நன்றியுடன் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.